சென்னையில் உள்ள பிரபல பொழுதுபோக்கு பூங்காவில் டாப்கன் ராட்டினம் பேரிங் பழுதானதால் 50 அடி உயரத்தில் 3 மணி நேரம் சிக்கி தவித்த 36 பேரை தீயணைப்புத் துறையினர் ராட்சச ஏணியை பயன்படுத்தி பத்திரமாக மீட்டனர். கோடை விடுமுறையை ஒட்டி பொழுதை கழிக்க பூங்காவில் குடும்பமாக குவிந்த பலருக்கும் இப்படி அதிர்ச்சிகரமான அனுபவமாக மாறிவிட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் பிரபலமான பொழுதுபோக்கு பூங்கா உள்ளது. இங்கு நேற்று மாலை சுமார் 6 மணி அளவில் டாப்கன் ராட்டினத்தில் பேரிங் பழுது காரணமாக 50 அடி உயரத்தில் 16 பெண்கள் உள்ளிட்ட 36 பேர் சிக்கினர். ஆனால் அவர்களை மீட்க பூங்கா நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அந்தரத்தில் சிக்கியவர்களில் ஒருவர் செல்போன் மூலம் ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டார். யாராவது ஒன்று பேசினாங்கன்னா ஏன்ட்ட நான் பேசுகிறேன், சரியா? இதையடுத்து இரவு 7:30 மணி அளவில் தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் 50 அடி உயரத்தில் சிக்கியிருந்ததால் தென் சென்னை தீயணைப்பு அலுவலர் லோகநாதன் தலைமையில் அசோக் நகர், சிறுசேரி ஆகிய பகுதியில் இருந்து 54 மீட்டர் உயரம் கொண்ட பிராடர் ஸ்கைலிப்ட் கொண்டுவரப்பட்டு மீட்கும் பணி நடைபெற்றது. முதற்கட்டமாக ராட்டினத்தில் சிக்கியுள்ள குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீட்கப்பட்டனர். பின்னர் அடுத்தடுத்து 16 பெண்கள் உட்பட 36 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் குடிநீர் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. நாங்கள் மேலே இருந்து நானும் இவனும் தான் ஆக்ஷனில் என்கிட்ட ஒருத்தவன்ட்ட தான் ஃபோன் இருந்தது. நான் மேலே ஃபோன்லாம் அலோடு இல்லை, கீழே விழுந்துரும். நான் என் பாக்கெட்டில் ஃபோன் இருந்ததுனால, அந்த ஃபோன் என் பாக்கெட்டில் இருந்ததுனால நான் மேலே இருந்து கால் பண்ணி தான் பேசணும். அதுவும் இல்லாமல் மேலேருந்து எங்களுக்கு லாக் வந்துருச்சு. ஓகேங்களா, ஏர் ப்ரெஷரில் தான் எங்கள் லாக் இருந்துச்சு. இதுவே தலைக்கீழே இருந்ததுன்னா நாங்கள் என்ன ஆகுது? எதுவுமே பண்ணலை. மீட்பில் இருந்து மேலே இருந்து எதுவுமே எங்கள்கிட்ட பண்ணலை. மீட்புக்காக எங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட விஜிபி சைட்ல இருந்து எடுக்கவே இல்லை. அவங்க ஆபரேட்டர்ஸ்க்கு தெரியாதா? சரி, ஸ்டக் ஆயிருக்கு. 6 மணிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ரைடு போனவங்க ஸ்டக் ஆகி நின்று இருக்காங்க. ஒருத்தர் கூட இன்ஃபார்ம் பண்ணாம திரும்ப அடுத்த ரைடு எடுத்திருக்காங்க. அப்ப அவ்வளவு அலட்சியமா எங்க உயிரெல்லாம் இவங்களுக்கு? மேல அப்படியே நாங்க இருந்த பொசிஷன்ல இருந்து தொட்டு பரவாயில்ல, அதே இல்லாம அது தலைக்கீழா சுத்துற ரைடு. அது அந்த பொசிஷன்ல இருக்கும்போது ஸ்டாப் ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்ன்றது இது வரைக்கும் தெரியாது. அங்க போன 36 பேர்ல யார் பொழைச்சிருப்பாங்க, என்ன நடக்கும்ன்றது தெரியல. மீட்கும் போது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே மிகுந்த கவனத்துடன் 1.5 மணி நேரம் போராடி அனைவரையும் பத்திரமாக மீட்டதாக தீயணைப்பு அலுவலர் லோகநாதன் தெரிவித்தார். இங்கே எங்களுடைய எக்ஸ்டென்ஷன் லேடரை போட்டு ரெஸ்கியூ பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னும் அதிகமான ஹைட் இருந்ததால் எங்களுடைய பிராண்டோ ஸ்கைலிப்ட் அசோக் நகர் மற்றும் சிறுசேரியிலிருந்து 2 பிராண்டோ ஸ்கைலிப்ட் மூலமாக ஊர்திகள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியில் எங்களுடைய பிராண்டோ ஸ்கைலிப்ட் மூலமாக 20 ஆண்களும் 16 பெண்களும் மொத்தம் 36 பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன் சார். என்னுடைய பேர் டாப்கன் என்று சொல்லக்கூடிய ரைடர் சார். இது ஒரு பேரிங் ஸ்ட்ரக் ஆகி நின்னதால் அவங்கள ரெஸ்கியூ பண்ண வேண்டியதாக இருந்தது. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இயந்திர கோளாறு உள்ள ராட்டினத்தை இயக்கியது தொடர்பாக பொழுதுபோக்கு பூங்கா நிர்வாகத்தை நோக்கி அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பாக பொழுதுபோக்கு பூங்கா நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.